வாங்கங்க இன்றைக்கி நாம் சூப்பரான காடை பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். காடையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் முழுசாக கூட சேர்த்துக்கலாங்க. அரை கைப்பிடி அளவு கல்லுப்பு எடுத்து நல்லா இந்த மாதிரி அழுத்தமாக பிசைஞ்சுக்கலாம். அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். நம்ம இந்த கல்லுப்பு போட்டு அரை மணி நேரம் ஊற வைக்கிறதுனால காடை இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்துடுங்க. சீக்கிரமாக வெந்துடும். இல்லைன்னா காடை ரொம்ப ஹார்டாக இருக்கும், வேகிறதுக்கு டைம் எடுக்கும். இதை அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா 4-5 தடவை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு கழுவி எடுத்துக்கோங்க. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். 10 பல்லு பூண்டை எடுத்து தட்டிட்டு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக இஞ்சி எடுத்து அதையுமே தட்டிட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சியும் பூண்டும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சமாக வதக்கிக்கலாம். 2 பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 6 பட்டை மிளகாய் எடுத்து 2ஆக வச்சுட்டு அதில் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காடையை அதில் சேர்த்துடலாம். இந்த காடை பெப்பர் ஃப்ரை சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் அப்படின்னு எல்லாத்துக்கும் கூட சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். காடை எண்ணெயில் இந்த அளவுக்கு வதங்கி வரணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கிடணும். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த காடை வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம இதை ட்ரையாக தான் பண்ண போகிறோம். நல்லா காடை வெந்து வரட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்பப்போ இடையில மூடி எடுத்துகிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அடி பிடிச்சிடக்கூடாது. 1/4 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும், அதனால சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவையில்லைன்னா இந்த குழம்பு மிளகாய் தூளை அவாய்ட் பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் வற்றி காடை நல்லா வெந்ததுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேங்க. இந்த மிளகுத்தூள் வீட்டில் ரெடி பண்ணது தான். கடையில் விற்கிற மிளகுத்தூள் சேர்க்க வேணாம். வீட்டில் பொடிச்சு சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான காடை பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.